பொருட்சொல் வாருங்கள். நகுலவதி தில்லைத்தேவன் அவர்கள் இருக்கின்றார். அன்றைய நாளுக்கான பொருட்சொல்லா இனிய காலை வணக்கம். நகுலவதி தில்லைத்தேவன் லண்டனிலிருந்து. பொதுச்சொல் கூறு கூறு 863. கூறு கூறு. நீ என்ன கூற வந்தாய், கூறிவிட்டு செல் என்று சொல்லி சில இடங்களில் சொல்லுவார்கள். அதாவது ஒரு தகவலை ஒருவருக்கு கூற வந்துள்ளேன் அல்லது நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி கூறுவதற்கு வந்திருப்பார். அம்மா அப்பா வீட்டில் இல்லாத நேரத்தில் வீட்டில் பிள்ளைகள் இருந்து ஏதாவது ஒரு பிழை ஒன்றை செய்து விட்டால் ஒரு மகள் வந்து தாயிடம் அங்கு இப்படி நடந்தது என்று கூறுவார். தன்னில் பிழை இல்லை, ஆனால் இவதான் அதனை செய்தது என்று கூறி கொள்வார்கள். அதுபோல பிரித்து வைத்துவிட்டு ஒவ்வொரு கூறாக பிரித்து வைப்பார்கள். பிரித்து வைத்து இது உன்னுடையது, இது என்னுடைய, இது அவருடையது, இது இவைக்கு கொடுக்கணும், இந்த பிரித்து வைத்ததை எடுக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். உதாரணத்துக்கு உடுப்பு வகைகள், மரக்கறி வகைகளை நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக பிரித்து வைத்துவிட்டு இது கத்தரிக்காய், இது எண்ணெய் வகை, இது தேங்காய் கிழங்கு வகைகள் என்று பிரித்துவிட்டு இது இன்ன விலை, இது இன்ன விலை என்று விற்பவர்கள் சொல்லுவார்கள். அதுபோல பங்கு இறைச்சியை அடிப்பவர்கள், அதாவது ஆடு மாடு பங்கு போடுபவர்கள் பிரித்து அதனை வைத்துவிட்டு பங்காக பிரித்து வைத்து இது இன்ன விலை, இது இன்ன விலை என்று கூறுவார்கள். அதுபோல சந்தைகளில் மீன் வகைகளையும் பிரித்து ஒவ்வொரு மீன் வகையினுடைய பேர்களை சொல்லி பங்காக வைப்பார்கள். புத்தியும் ஒரு கூறுதான். புத்தியுள்ள மனிதன் பிழைத்து கொள்வான். புத்தி உள்ளவர்கள் தமது ஆற்றல்களை திறமாக செய்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. பாப்பா உங்களை என்ன உங்களுக்கு முகம் சரியில்லாம இருக்குது வாணி. உங்களுக்கு சோந்த மாதிரி இருக்குறீங்க, அடியோட்ட உள்ள மாதிரி. சொல்லுங்க. என்னண்டு அடிபட்ட உள்ள மாதிரி இருக்கிறீங்க, முகமெல்லாம் சரியில்லை, அடிச்சால உள்ள மாதிரி. எப்படி இருக்கிற? அடிபட்ட உள்ள மாதிரி, முகமெல்லாம் சிவந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்கீங்களா? முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அப்போதைய கேட்கணும். முழுகினீங்களா? அதானே முகம் எனக்கு இவ்வளமையா இருக்கிற மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். முகம் அப்ப ஒரு இருமல் வந்தாச்சு வந்துடும். அதான் ராகம் சொல்வார், சிரிச்சா பெருசாலாம் வந்துடும் அப்படி. வணக்கம் வாணி. பாமுகர்களுக்கும் தென்னராமன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். பாமுக பொறிச்சொல் இன்று கூறு கூறு. என்னுடைய பொறிச்சொல் இன்று 1029 ஆகிறது. கூறு கூறுன்னு சொல்றது இந்த புத்தி, பங்கு, பிரிவு, கூறுதல், சொல்லுதல், விலை கூறுதல் என்றெல்லாம் பல சொற்களை கொண்டு இந்த கூறுதல் வருகின்றது. இறைவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒருவரை உளமாற வாழ்த்து கூறுதல் ஒரு நல்ல பண்புகளில் ஒன்றாகும். வாழ்த்து கூறுவது. கடைகளுக்கு சென்று பொருட்கள் வாங்கும் போது கடைசியாக என்ன விலை கூறுகின்றீர்கள் சொல்லுங்கள் என்று கேட்போம். ஒரு தங்கத்தை வாங்க போனாலும் கடைசி விலை ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்போம் தானே, கூறுங்கள். மற்ற புத்தி மந்தமாக உள்ளவர்களை ஒரு கூறு கட்டவள் சொல்வார்கள். வழக்காடு சொல்லாது கூறு கட்ட குப்பனன்னு சொல்வார்கள். என்ன, ஒருவரின் பேச்சு நமக்கு விளங்கவில்லை என்றால் மீண்டும் ஒரு தடவை விளக்கமாக கூறுங்கள் என்று கேட்போம். பெரிய பலாப்பழத்தை துண்டு துண்டாக வெட்டி கூறு போட்டு விற்பார்கள்.
பெற்றோர் பிள்ளைகளுக்கு தங்களிடம் உள்ள சொத்தை கூறு கூறாக சமபங்காக பிரித்து கொடுப்பார்கள். ஆட்டிறைச்சிகளையும் கூறு போட்டு பங்குறைச்சி என்று சொல்லுவோம், அதை வெட்டி எல்லா பொருட்களும் அதுக்குள்ள இருக்கும். ஆட்டில் உள்ள எல்லா பொருட்களும் அந்த கூறுகளுக்குள்ள இருக்கும். அதை போட்டு பங்கு பங்காக பிரித்து வைப்பார்கள். மற்ற சந்தைகள்ல சில இடங்களில் பார்ப்போம் இந்த சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி இந்தியாவில் அதிகமாக வைத்திருப்பார்கள். ஒரு நாளுக்கு சமையலுக்கு தேவையான இந்த மரக்கறி சாம்பாருக்கு தேவையான இந்த காய்கள்லாம் ஒரு கூறுகளாக பிரித்து வைத்திருப்பார்கள். அதுக்குள்ள எல்லா பொருட்களும் இருக்கும். தேங்காய் சொட்டு முதற்கொண்டு எல்லா பொருட்களும் அந்த கூறுகளுக்குள்ள இருக்கும். அதை பார்த்திருக்கிறோம் பாடி. இவ்வளவுதான் நான் எடுத்த கூறு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம் வாங்கோ. சில விடயங்களை கூறுவதனால் தெளிவு ஏற்படும். மற்றது மீன் கூறு கூறாக பிரித்து விற்பார்கள். அதுபோல பழங்களை அப்படியெல்லாம் கூறாக போட்டு விற்பார்கள். மற்றது பெற்றோர் புத்திமதிகள் கூறுவார்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணிமோகன். வாங்கோ. நான் பத்தினி கமலான். நான் அந்த எல்லாரும் விட்டதுல ஒன்றை சொல்றேன். இந்த ஏலச்சீட்டு கூறுவார்கள், இலச்சீட்டு கூறுறதோ அந்த கூற சொல்லி கொள்றேன். அத கூறி யார் கடைசியா கேட்கினமோ பேருந்து அவர்களுக்கு கொடுப்பார்கள். செல்வி நித்யா அந்த நாள் வந்துட்டு நித்திர வந்துட்டார். மியூட்ல விட்டுட்டு ஐயா இருக்கக்குள்ள வந்தவர் வாயை திறக்கல மௌனம். நித்திர போல நித்திர மியூட்ல விட்டு நித்திர இருக்கலாம். சரி. கூறு 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 வேறுன்னு கூறு. இப்போ கோவத்தில் படங்களில் சொல்லுவார் கூறு போட்டுருவேன் அப்படி சொல்லுவார் தானே. ஏன்னா வெட்டுறது தான் சின்ன சின்னனா முன்ன. அப்புறம் இன்னொன்று வயது போனவர் சொல்லுவார் கூறு கட்டவள் அப்படின்னு சொல்லுவார்டா. புத்தி என்று வருதுன்னு சொன்னீங்க தானே. நான் சொன்னேன் கூறுகட்ட குப்பன் சொல்லுவாரு. கூறுகட்ட குப்பன் நான் சொல்லுவேன். ஏன்னா மூளை இல்லாதவன், மூளை புத்தி மந்தமானவன். இவள் ஒரு கூறு கட்டவள், இவரு கூறு கட்டவள், புத்தி இல்லாதவள் என்று என்னத்தை கதைக்கிறேன்னு தெரியாம கூறு கட்ட சொல்லுவாரு. கூறு கட்டவள் கூறு கட்டதனமா கதைச்சுக்கிட்டு இருக்குது இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வழக்க சொல்லா பேசுறதுதான். நாங்க வந்து எழுதியிருந்த மாதிரி கூறு கட்ட குப்பன். மற்ற அநியமா இப்ப இப்ப ஊர்லயும் வந்து தானே கூறு கூறா பிரிச்சு தானே விற்கிறது. சின்ன சின்ன பங்கு குட்டி குட்டியா போட்டு போட்டு அதை கூறு பிரிச்சு விற்பார்கள். மற்றது நீங்க சொன்ன மாதிரி ஆட்டிறைச்சி அதுகள் எல்லாம் ஒவ்வொரு பார்ட்ஸ்கள் எடுத்து ஒரு கூறு ஒவ்வொரு எல்லாம் இருக்கும். ஈரல், அந்த மாங்காய், எல்லா சாப்பாடும் போட்டு நல்லா இருக்கும். அந்த நிகழ்ச்சி வந்து சமைச்சாலே அந்த கூறுகளை கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிக்கிறது நல்லா இருக்கும். உண்மையிலேயே சமைச்சா நல்லா இருக்கும். அந்த இது ஆட்டிறைச்சி பங்கு போட்டு எல்லா சாமானும் கூட கிடக்கும். அப்படி வெட்டி கொத்தி கொத்தி போட்டு வெள்ளம் கொண்டு ஒரு பனை ஓலையால செய்யற அந்த கூடை இருக்குதானே, அந்த பனை ஓலைக்குள்ள தான் வச்சு கட்டி கொண்டு வீட்டுல தருவார்கள். எங்கட பக்கம் இது வாழையில வச்சு எங்களுக்கு பனை ஓலைதான். பனை ஓலைய இந்த கூடை மாதிரி இது பிளா மாதிரி செய்து அதுக்குள்ள வச்சுட்டு சுத்தி கட்டி கொண்டு தருவார்கள். எங்கட வாழையில வச்சுட்டு பேப்பர்ல சுத்தி கட்டி வச்சிருப்பாரு. ஏன்னா அதை பார்சல் அப்படி எல்லாம் சேர்த்து தருவாரு. ஆனால் சும்மா தான் அப்படி வச்சிருப்பாரு. நல்லா இருக்கும் சமைக்க. அந்த இறைச்சி அப்படியே ஒளியில தான் நாங்க போட்டு சமைப்போம். நல்லா இருக்கும். அந்த ஈரல் வாசனை அந்த எல்லாம் நல்ல சாப்பிடுறதே நல்லா இருக்கும். அந்த காலத்து இறைச்சிகள் ஒரு வாசனை தான். இப்ப அந்த வாசனைகள் எல்லாம் இல்லை. கூட கேட்டா கூறு போட்டுருவேன். கூறு ஊற வெட்டுறது ஒருவர் கூறி இருந்தார். மற்றது கூறு புத்தி வேற என்ன கூறு கூறு இது கூறு கூறா வெட்டுறேன்னு சொல்லுவாரு தானே. இருகூறாக பிளந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இருகூறாக வெட்டினதுல இருகூறாக பிளந்ததுன்னு சொல்லுவாரு. துண்டுகளாக்குறதையும் கூறு தான் சொல்றது. துண்டங்களாக்குறதையும் கூறு வித்தியாசம் இருப்பில்ல. கூறண்டா நான் அந்த நீள நீள பாட்டுல வெட்டுறேன்னு நினைக்கிறேன். இருக்குதானே கூறு இருக்குமென்னு நினைக்கிறேன். ஒரு இடம் ஓடி வாங்க கதியா இருப்பார். அவரும் பல கூறுகளை சொல்வதற்கு சோபேட்ட ஓடி வாங்கோ செல்வித்து அந்த பயத்திறங்கோ மியூட் எடுத்துட்டு ஆரம்பம் எண்ணப்பறவை என்று. ஆகவே பாடல் வரும். பாடலை அழகாக உள்வாங்கி கேட்டுட்டு பதில் அதுக்குள்ள இருக்கும். பதில சொல்லுங்க. என்ன வாணி
ஷர்மா அண்ணாவின் எண்ணப்பறவை மீண்டும் அது ஆரம்பம். எத்தனை மணிக்கு வாணிமோகன்? பாட்டுக்குள்ளே பதில் இருக்கு. ஓமோம், எத்தனை மணிக்கு? இப்ப போட போறேன். ஆருட பாடல் வாணி? ஒரு காலத்துல சர்மா சர்மா எண்ணப்பறவை என்ற ஒரு நிகழ்ச்சி செய்த நாங்கள். ஓ அதுல அதை நான் சொல்லி கொண்டிருந்தோம் எல்லாரும் பாடுனது என்று சொல்லி ஷர்மா அண்ணா தான் அந்த நிகழ்ச்சியை செய்தவர். அப்போ ஒருத்தரும் பாடி அந்த பாட்டுக்குள்ளேயே பதில் இருக்கும். அது அந்த அந்த பதில நீங்க கொஞ்சம் மூளை கசக்குற வேலை தான் அது. இல்ல வாணி, முந்தி ஒரு முறை ஒரு நிகழ்ச்சி செய்தவர் வாணிமோகன். இப்ப நான் என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன்? ஓ அந்த நிகழ்ச்சியா இது? ஆ, இந்த செல்வி வந்துட்டா. கேள்வியும் பதிலும் இருக்குமா? இல்ல இல்ல, பாட்டுக்குள்ள பதில் இருக்கும். ஆனா கேள்வி பாட்டை நாங்க அவதானிச்சு வச்சிருக்கோம். அதுக்குள்ள கேள்வி கேட்கல, அதுல ஒரு பொருந்துற பதில் எடுக்க வேணும். அது என்ன பதிலண்டு பதில் என்னிடம் இருக்கு. அப்புறம் நீங்க சொல்லட்டும், நான் சொல்லுவேன். பாட்டை கேளுங்க. சரி, வணக்கம். வாருங்கள் செல்வி நித்யானந்தன் அவர்களே. வணக்கம் மாணி, வணக்கம். என்ன வந்துட்டு மீட்ல விட்டு நித்திர வந்ததோ? இல்ல இல்ல, நான் வெளியில பிளாக் கொடுக்க போகணும்னு கொடுத்துட்டு வந்துட்டு வந்தேன். எங்களோட அக்காட மகள் கனடாவில இருந்து டெலிபோன் எடுத்து அப்போ எவ்வளவு நேரம் கதைச்சு விட்டுருந்தேன். தேவை உடம்புல பிளட் இருக்கா? இருக்கு, ஏதோ இதுலயோ அவசரமா இப்ப கொடுக்கணும். நீ வார திங்கக்கிழமை திரும்பி கொண்டே கொடுக்கணும். இல்லை, அதுதான் சந்தி சிந்தி என் பக்கமாக வந்தது. அஞ்சு 4 நாட்கள் இருந்தவர் ஓட்டில் வந்துட்டாவா ஆஸ்பத்திரியால? அவர் வந்துட்டார். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் போய் கூட்டிட்டு வீட்டை போய் திரும்ப சனி நின்று சனி இரவு தான். உங்களோட சத்தம் கூடவா இருக்கு வாணிமோகன்? சத்தம் விளங்குது இல்ல? ஆரை கூட்டிட்டு உங்களோட இதை கூட்டி விடுங்க சவுண்ட. சரியா? இப்ப எனக்கு வடிவாக்க இருக்குது, எனக்கு வடிவாக்க இருக்குது. ஆரை கூட்டிட்டு வந்தீங்க வாணி? எங்கள் அண்டி ஹாஸ்பிட்டலில் இருந்தவர். அதுக்கு தான் நான் வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சி செய்யலை. செல்வியை காட்டப்படுத்தது. அவர் ஹாஸ்பிட்டல் சரிய ஆப்ரேஷன் நடந்தது. அவர் 4 நாட்கள் இருந்தார் ஆப்ரேஷனில். அப்புறம் நான் வெள்ளிக்கிழமை போய் அவரோட நின்று திரும்ப அவரை வீட்டை கூட்டிகிட்டு போய் அப்புறம் சனிக்கிழமை பின்னர் தான் வந்தேன். நான் அதான் யோசித்தேன், ஒருவர் அந்த 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 4 நாட்களும் பெருசாக சாப்பாடுகளும் இல்லை தானே, அப்படியே வாடி மெல்லிஞ்சு போயிருந்தார் என்ன புட்டன்ட்டு. இப்போ அந்த ரத்தங்கள் பாருங்கோ, அந்த ரத்தம் இல்லாட்ட ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு இது நடக்குதுன்னு சொல்லி என்ற கூடுதல் ஆப்ரேஷன்களும் கூட ப்ளீட் பண்ணியிருக்கேன் தானே. அப்போ அந்த சட்டியாக மெலிஞ்சு போயிருந்தார் அவர் மனுஷன். பிறகு சாப்பிட்டா தான் கொஞ்சம் உஷாராக வருவார் சொல்லிட்டு வந்தேன். என்னத்துக்கு வாணி ஆப்ரேஷன் செய்தாங்க? அவர் கால் பிரச்சனை இருந்தது சொன்னேன். ஓ, அப்போ அதில் தாண்டது. அப்போ அது இல்லை, அதுதான் எவ்வளவோ அடிப்பாடி தெரிஞ்சாலும் அங்கே போனால் ஒரு பயம் ஒரு அதுக்குள்ளால போக்கலையே பயம் இல்லை இல்லை, அதுக்குள்ளால போக்கலையே. நாங்கள் போனோம் சரியாக இருந்தால் அது அவர் இருந்தது ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள. சரியா? அப்போ அந்த மெஷின் இப்படி இருக்குது, அது இருக்குது, அங்கால இது இருக்குது அப்படியே பார்த்து உண்மையிலேயே எங்களுக்கு பயம் வந்துட்டுது. ஹாஸ்பிட்டல் ஒரு பயம் வருகுது தான். பிறகு எனக்கும் மணி இப்ப திங்கக்கிழமையும் தேவை. திங்கக்கிழமை எனக்கு இந்த டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இருக்கு, அதுக்கும் கொடுக்க கிடக்கு. அப்ப நான் செவ்வாய்க்கிழமை அதுக்கு டெர்மினேண்டபடியா நான் திங்கக்கிழமையும் திரும்பியும் இது ஹாஸ்பிட்டலுக்கு அன்றைக்கு அந்த பங்கிரியாசு கொடுக்க வேண்டியது. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ இன்றைக்கே 10 days எடுத்து விட, ரத்தம் எடுக்கத்தானே போவேன். அப்ப இதுக்கும் எடுத்து அதுக்கும் எடுத்து போட்டு அந்த டெர்மினை எனக்கு கேன்சல் பண்ணி விடணும். அவன் இல்ல இல்ல, அது அப்படி செய்ய இல்லாது, நீ வாரக்கிழமையும் ஏண்டா காசுதானே எல்லாம் அவங்களுக்கு காசுதானே. அப்ப இது சிக்கன் ஹவுஸுக்கு கொடுக்கறதுண்டா ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறது உண்டையா? இது இந்த டாக்டருக்கு அனுப்ப வேண்டியது, இது இன்றைக்கு போகும், வார திங்கக்கிழமைக்கு வந்து திரும்பி கொடு. அது கொடுத்தாதான் அது இந்த ஹவுஸ் ஆர்ட்ஸ் எங்கட இந்த ஃபேமிலி டாக்டர் தானே, அவைய டயபெட்டிஸ் இருக்கு, அவையே அங்க லேப்புக்கு டெலிபோன் அடிச்சு அவையே இந்த ரிசல்ட்டை கேட்டா சரியா? அப்படி இல்லை ஏஜென்டா அவங்க அடி சொல்லுவேணும். அப்படி எல்லாம் விட்டுருவாங்களா இருக்குமா? இப்போ இல்ல, அடுத்த நாள் தான் எனக்கு இதெல்லாம் முதல் நாள் ரிசல்ட் வராது, 3 நாள் செல்லும், வேலை நாள் அப்புறம் ரிசல்ட் வரும். அப்ப எனக்கு அடுத்த நாளுக்கு தேவை. செவ்வாய்க்கிழமை எனக்கு இங்க போகணும் என்னுடைய டாக்டர்கிட்ட. அப்ப டாக்டரை அங்கே அடிச்சு கேட்கட்டாம அப்படி எல்லாமே இப்போ அப்படிதான் போச்சு, எல்லாமே அப்படி. ஆனால் அன்றைக்காக தான் நான் யோசித்தேன், இவர் நர்ஸாக இருந்தவர் தான் நீங்கள்.
அங்கே வாய் எடுத்துக்கொண்டே இருந்தார். அதை குடியேன்னா நோ எனக்கு தெரியும் இதில் என்ன அஃபெக்ட் வர மாட்டேன், நான் ஐ ஒன்ட் டேக். சின்ன பிள்ளை மாதிரியே இவர் இருந்தார். அவர்கள் இப்படி இருந்தார் நர்ஸு. ஏன்னா இவருக்கு தெரியும் இதை கூட எடுத்தால் தனக்கு அது கஷ்டமாக இருக்குமான்ட்டு அவர் சொன்னார் ஓகே யுவரா நர்ஸ், நீ உனக்கு என்ன விருப்பமோ நீ செய்ய போயிட்டாரு. டேப்லெட் எல்லாம் கொடுத்த விஷயம் தெரிஞ்சு இருந்த அப்படின்னால ஓகே, தெரியாண்டா கண்டதெல்லாம் கொடுப்பாரு எடுத்துக்கொண்டு படுக்க வேண்டியது தான். அதுவும் இந்த மாதிரி உண்மையில இங்க இன்றைக்கெல்லாம் பயங்கரமான பிஞ்சாலையெல்லாம் வீங்கு பட்டு போச்சு கை இங்க. அது வந்து பெரிய அது வந்து அந்த பிள்ளையான இடத்துல அன்றைக்கும் அப்படி நடந்ததா? போன முறையும் இப்படித்தான் இதே இடத்துல நடுவுல ஊத்தி சதை உள்ள இடத்துல நீ எனக்கு இடன்னு சொல்லி அன்றைக்கு ஊசி சொன்னார். அஞ்சு பாரு 2 நாளா கை தூக்கி எல்லாமே வெளியேறு. அவர்கிட்ட வாய் அடிச்சா நடக்கும். அன்றைக்கு நான் பார்த்து கொண்டே இருந்தா அவர் சொன்னார் இங்கே சதை உள்ள இடத்துல இதில் இல்லை குத்து, ஆனால் இது இப்படி நீ குத்திட்டா இவருக்கு நடந்திருக்காது. அப்போ சரி நொந்தாண்டு சொல்லி அது ஆனால் உண்மை நல்ல நர்சஸ் அதில் 2 பேர் தான் மாறி மாறி நல்ல நர்சஸ். அதில் நல்லா சிரிப்பாடியும் சிரிச்சமோ நல்லா உண்மையிலே நர்சஸ் நல்லா இருந்தால் தான் கொஞ்சம் சுகமில்லாத கூட போய்ட்டு வருவான். அப்படி போச்சு, நல்லா போச்சு. எங்களோட பக்கம் செம்ம குளிர், நல்ல குளிர். சரி உங்களோட பக்கம் நான் பயங்கர குளிராக தான் இருக்கேன். நான் வெள்ளிக்கிழமை ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். முகத்து பார்க்க 60 கிலோ தான் இருக்கிறேன். போன முறை போக 64 கிலோ, இப்போ 60 கிலோ. டாக்டர் இருக்கா என்ன நடந்தது உங்களுக்கு, ஏன் இப்படி கூட வெளியுது? இல்ல அவ்வளவு என்ன வேண்டாம், நீங்க கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க. இல்ல நான் இப்ப அப்படி இல்லை வாணி, எனக்கு 60 கிலோ கூட குறவല്ലോ. 60 கிலோ வந்துட்டேன். 64 கிலோ போன செப்டம்பர் மாசம் 64 கிலோ, இப்ப 60 கிலோ. இருக்க வேணுமா உங்களோட டாக்டர் சொல்றாரு என்னத்துக்காக, என்ன நார்மல் சுகர் நார்மலா இருக்குது, பிரஷர் நார்மலா இருக்குது, எல்லாம் நார்மல். ஏன் உடம்பு மெலிக்குது? எவ்வளவு இருக்க வேணுமா உங்களுக்கு, எவ்வளவு இருக்க வேணுமா? இல்லைங்க நீங்க உங்களோட உயரம் அவ்வளவு நீங்கள் கிட்டத்தட்ட? நான் வந்து நான் 5.20 5.40. அப்படி இருந்தா கிட்டத்தட்ட 65 இருந்தாலே 70 கிலோ இருந்தது. முதல்ல 70 கிலோ இருந்தேன். இலங்கைக்கு போற நேரத்துல 70 கிலோ. இப்ப 60 கிலோ வந்துட்டேன். எனக்கு உடம்பு சரியான வேலையமா தான் இருக்கு, என்னன்னு தெரியல. இப்ப 2-3 மாசம் சாப்பாடு இல்லையே எனக்கு. பல்லால நீங்க சாப்பிடாம தானே இப்ப நல்லா பழங்களையும் அதே மீது சாப்பிட்டு வந்துங்க வாங்க. குஸ்தி ஆகுங்க குஸ்தி. இதுதான் அந்த நாளைக்கு தான், நாளை 2 தான் எனக்கு அப்பா எனக்கு பல்லு கூட்டுறது. அதுக்கு பிறகுதான் எல்லாம் சுபிச்சமா வரும்படி நினைக்கிறேன். சில அவளை இருக்கலாமோ உங்களுக்கு சாப்பாடும் குறைவு அதைக்கிறதே கஷ்டமா இருக்குது. களைப்பு, சரியான களைப்பு. சாப்பாடு தான் என்ன 3 மாசம் இப்ப 2 மாசமா ஒழுங்கான சாப்பாடு வளமையா சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க தானே? அது சாப்பிட ஒரு 4 மாசம் கூட கழிச்சு சாப்பிடவே. இந்த கிறிஸ்துமஸ் வருஷத்து டைம்லாம் ஒரு பலகாரமே சாப்பிட இல்லை, நான் ஒன்றும் சாப்பிடவே இல்லை. அது சாப்பாடு கேக் மென்சர்ன கேக் மட்டும் சும்மா சாப்பிட்றது. என்ன செய்யறது, ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மனுஷனுக்கு சாப்பாடுன்றது அவ்வளவு முக்கியம்ன்றது தெரியுதானே ஒன்று வரைக்க. வாங்க வணக்கம், கூறு இருந்தா சொல்லுங்க. இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் வாங்கோ. எல்லா கூறும் வந்துட்டு நினைக்கிறேன். அந்த சீட்டு கூறி எடுப்பார்கள், ஏலம் கூறுறது மற்ற சீட்டு கூறுறது, அது 2 சேரும் இருந்தது. வேற மற்றெல்லாம் கூறு எல்லாம் கூறும் வந்துட்டு. மீன் கடையை போனா கூறு ஊற வச்சிருப்பார்கள், சொல்லியாச்சு. அதெல்லாம் சொல்லியாச்சு. இப்ப கடைசியா கூறு ஊற வைக்கிறது எல்லாத்தையும். அது இப்ப அந்த கூறு எவ்வளவு விலையாபிக்கிறார்கள் என்ன? முதல்ல அப்படி ஒரு தம்பிக்கிறது, இப்ப அதே பற்றிய விலையா இருக்கு அந்த கூறு வச்சு வைக்கிறது. நேற்று எங்களோட தங்கச்சி இதோட கதை கேட்கல சொன்னா, மீனுக்கு சமைச்சேன்னு சொன்னா, இப்ப மீன் மலிவோண்டு கேட்டேன். இப்ப அந்த நேற்று வந்து அந்த கிலோல கூட குறைய அப்படி என்று இல்ல, ஒரே விலை தான் நானி 1500 ரூபாய் கிலோ. அப்படி அந்த எத்தனை மீன் இதுண்டாலும் அந்த கிலோ கணக்கிலே அப்படி அரை கிலோ ஒரு கிலோ அவ்வளவுதான். அப்படிதான் விற்கிறாங்களோ. கூட்டி கேட்கவும் மேலாது, அந்த கூட அந்த குறைச்சு கேட்கவும் மேலாது ஒன்றும் இல்லை. அதான் சொல்லி சொன்ன நேற்று 4 சின்ன பேரை வாங்கினதாம் 1500 ரூபாய். சாமான் இப்ப மலிவு தானே சொல்றாங்க, சாமான்கள்லாம் மலிவா போயிட்டு சொல்லி. அவ்வளவு மலிவில்லை, இல்ல இல்ல சும்மா கதை விடுகிறார்கள். மற்றது இப்ப மழையும் வந்துட்டு திரும்ப
தேங்காயெல்லாம் விலையா மேலே சரியான அதுதான் அதுதான் 220 ரூபாய் வாணி, 200 ரூபாய் யாழ்ப்பாண பகுதியில, கொழும்புல 220ம் 250க்கும் இருக்குதுன்னு போட்டுக்கிறேன், பார்த்தேன் நான். ஒரு ஜோக்கொண்டு பார்த்துக்கல தெரியல யூடியூப்பில். ஹாய் கயா, குட் மார்னிங், குட் மார்னிங் கியூட்டி, பொம்மம்மா குட் மார்னிங். பொம்மம்மாவுக்கு பொட்டு வைக்கல பாட்டி, குட் மார்னிங் குட் மார்னிங். கையாட்டு இப்ப ஒரு கொஞ்ச நேரத்துல கலட்டி எறிவாள் இப்ப தரையில. ஹாய் நீங்கள் காயு, லிக்விட்டை வச்சு போட்டு காயுமா, ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கிறீங்க குஞ்சு? நல்லா இருக்கிறீங்களா குடும்பியெல்லாம் குட்டியம்மா? கட்டி குடும்பியெல்லாம் கட்டிக்காயா. ஹலோ ஹலோ ஹலோ. பிளாங்கேஸ் காயு காயு பிளாங்கே காயு நான் காயு. அங்க இங்க வாணி, எனக்கு பாக்கணும்னா இங்க ஒரு ஆள் முட்டை கண்ணீர் வடிச்சு கொண்டு இருக்கிறான். நேற்று முந்தைய நாள் துவங்கி முட்டை பாசக்கண்ணீர் பாவம். இப்படி பேத்தியோட பேரனோட இருந்து போட்டு போனா இப்ப இன்றைக்கெல்லாம் வீட சேர்ந்தானே. நல்ல கேடியா கீரை பிடி காட்டி கிடக்குது. காயா 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 காயா, உங்களோட ஓமா உங்களுக்கு பினாசி கட்டி விட்டுட்டு இருக்கிறாவா? என்ன மரம் வர நட்டி வச்சிருக்கீங்க? கீரைப்பொடி ஐயோ பாக்குறாரு வடிவா. ஓ என்னம்மா என்ன பாக்குறீங்க? புது புது ஆக்கெல்லாம் இருக்கிறாங்களா? இல்ல புதுசு இல்ல, நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வாங்க அது பார்க்க மூவம் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைட்டு வாரீங்களா? வாரீங்களா? சங்கு வச்சாச்சு. கை சூப்புறீங்களா? சங்கு வச்சாச்சு. கை சூப்ப கூடாது. கை கூடுதலான இது எமோஷன் ஆனா டக்குன்னு வாய்க்க கை போகும். கூட சந்தோஷம் வரைக்கும் டக்குன்னு போயிடும். சரி பிள்ளைக்குள்ள கை சூப்ப கூடாது. கை சூப்ப கூடாது காஜெல்லாம். என்னம்மா அப்ப கூட சந்தோஷப்படுத்தாமல் அழ வச்சு விடுவோம். அழுதாலும் போகும் தான் போகும். கூடுதல் போயிடும் பாய். கூட கூட சந்தோஷமும் சரி வராது, இதுவும் சரி வராது அவருக்கு. கதைக்கிறீங்களா? கதைங்க ஒருக்கா பாப்போம். ஹலோ கேட்கலையா? கேட்கலையா? சொல்லு இன்னும் கேட்டுடுங்க. ஆனா ஆனா சொல்லுங்க. சரியா குட் நைட். நாளை சேர நிகழ்ச்சி இல்லை என்பதை இப்பொழுது அறிவித்திருக்கின்றார் அதுக்குள்ள உறவுகள். வஜிதாட இருக்கும் தானே? வஜிதாண்ட இருக்குதா பற்றி எனக்கு தெரியல. சிவதர்ஷினி இருக்குதானே? இல்லையா? அவர்கிட்ட இருக்கு. சிவதர்ஷினி இருப்பா இருக்கு. சேர இல்லை, அப்ப சேர நேரத்துக்கு வஜிதா செய்யலாம். அதுக்கு பிறகு பார்ப்போம். இப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன பறவைக்குள்ள செல்வோம். அதற்கு முன்பு தினக்கவி இன்றைக்கு இருக்குதா வாணி? சன்மாட நிகழ்ச்சி போட போறீங்களா? அப்ப நாளைக்கு போட்டிருக்கலாம். போட போறேன். நாளைக்கு இன்றைக்கு நேரம் இருக்கு எனக்கு. ஓகே. நாளைக்கு நாளைக்கு நிகழ்ச்சி இருக்கு தானே? இல்ல நாளைக்கும் போடுறது இல்லை, பிரச்சனை இல்லை. இருந்தா போடுறதான இன்ட்ரெஸ்ட் தானே. அவர் மாதத்துக்கு கொண்டு சொல்லியிருக்கிறார். அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2092 சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து. தமிழ் மொழி விழா. தை திங்களில் வரும் தங்கமகளே வாவா, தமிழ் மொழியாகி புவியாள வாவா. தை திங்களில் வரும் தங்கமகளே வாவா, தமிழ் மொழியாகி புவியாள வாவா. சிந்தனை மொழியன்றே சிகரத்தில் ஏற்றினோம், சிந்தனை மொழியன்றே சிகரத்தில் ஏற்றினோம் வா. வந்தனை பாடியே வாழ்த்துகின்றோம் வாவா, வந்தனை பாடியே வாழ்த்துகின்றோம் வாவா. கவியாகி கானமாகி கதையாகி கெப்பனையாகி அன்பாகி பண்பாகி அனைத்துமாய் நின்றவழி அகங்காரம் இல்ல அழகுடை மகளே நீயா. கவியாகி கானமாகி கதையாகி கெப்பனையாகி அன்பாகி பண்பாகி அனைத்துமாய் நின்றவழி அகங்காரம் இல்ல அழகுடை மகளே நீயா.
உனக்கென விழாகடுத்து உணர்விலே அதை விதைத்து பழுதிலா பாலகருக்கும் பக்குவமாய் ஊட்டுதல் என்றும் நம் கடனே கடனே. உனக்கென விழாகடுத்து உணர்விலே அதை விதைத்து பழுதிலா பாலகருக்கும் பக்குவமாய் ஊட்டுதல் என்றும் நம் கடனே கடனே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாருங்கள், தாருங்கள். வணக்கம் வாணி. பாம்புறவர்களுக்கும் திருடாமவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கல்வி தினக்கவி, பாமுக தினக்கவியை தெரிவிப்பார். அது கொட்டியில் எழுதிக்கையில இது 380 383 வாணி. கவிதை இலக்கம் 383. பெருவெள்ளம். பெருவெள்ளம் துளிதுளியாய் பெய்த மழை பெரிதாகி நாடெல்லாம் பெருவெள்ளம். சிறுதுளி பெருவெள்ளம். சிறு துளிதுளியாய் பெய்த மழை பெரிதாகி நாட்டின் பாகமெங்கும் பெருவெள்ளம். பாதிப்போ ஏராளம். வயற்காடு தண்ணீரில் நெல்லுக்கு விலை குறைப்பு. விவசாயிகள் நிலையோ திண்டாட்டம். வயற்காடு தண்ணீரில் நெல்லுக்கு விலை குறைப்பு. விவசாயிகள் நிலையோ திண்டாட்டம். போக்குவரத்து முடங்கும் நிலை. நடைப்பயணம் பெரும் கடினம். போக்குவரத்து முடங்கும் நிலை. நடைப்பயணம் பெரும் கடினம். மக்களின் நிலையோ பேரவலம். பார்க்க கேட்க மனக்கவலை. மக்களின் நிலையோ பேரவலம். பார்க்க கேட்க மனக்கவலை. ஏ மழையே, ஏன் இந்த சீட்டம் உனக்கு? ஏ மழையே, ஏன் இந்த சீட்டம் உனக்கு? கருணை காட்டாயோ, சீட்டம் குறைக்காயோ. கருணை காட்டாயோ, சீட்டம் குறைக்காயோ. நன்றி, வணக்கம். வணக்கம். உண்மைதான், சரியான அடமழையா இருக்காம சரியான மழை எல்லா பக்கத்தாலையும் பார்த்தோம். எல்லா இடமும் சரியான கஷ்டமா. ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்குது, குடை பிடிச்சு கூட மக்கள் நிக்கிறார்கள். வீடுக்குள்ள எல்லாம் தண்ணி தானே, வீடுகளுக்குள்ள. அப்படி மழையா? சரியான கஷ்டம். அது உங்களுக்கு மட்டக்களப்பு பக்கம் தான் கூட மட்டக்களப்பு பக்கம், அம்பாறை அந்த பக்கம் கூட, அம்பாறை பக்கங்கள்ல நிறைய வடக்கு கிழக்கு எல்லா பக்கத்துலயும் திரும்ப விளையாடும் கூடி கஷ்டம். வயற்காடெல்லாம் அடைஞ்சு பாவங்கள். நிலக்கடலை இந்த பயிர், மற்ற பயிர்கள் செய்கிறார்கள் தான். நிலக்கடலைகள் அந்த பயிர்கள் செய்கிறார்கள் தான். மற்ற பக்கத்தாளிங்கிற மன்னர் பக்கம் பாவம் அழுகிறார்கள். என்ன வயல் தண்ணி வத்தினா தானே வயல் வெட்டலாம். அது இப்ப நெல்லுக்கும் விலை குறைச்சிட்டாங்க. விலை குறையத்தான் எடுக்கிறாங்களாம் நெல்லையும். அந்த பயத்துல வெட்டி இருக்காங்க, அருவி வெட்டி இருக்காங்க வாணி சில இடத்துல. தண்ணிக்குள்ள நிக்குது வெட்டல. அது காயாமலும் வெட்டுப்பட்டு இருக்குது. அப்ப சில இடத்துக்கு அந்த விலை குறைச்சிட்டாங்களா நெல்லுகளுக்கு எல்லாம். பாவங்கள் எல்லாம் பெரிய அவலப்பட்டு இருக்கிறாங்க. செய்திகளை கவலையா இருக்கு. செய்திகள் பக்கம் கூட இது ஒரு பக்கம் வீடு. இப்ப திரும்ப பள்ளிக்கூடம் அங்க எங்கன்னு சனம் தெரியுது. பள்ளிக்கூடம் எல்லாம் மூடிட்டாங்களாமே. பள்ளிக்கூடம் மூடப்பட்டிருக்குன்னு சொல்லி நேற்று ராத்திரி மூடிட்டா. நான் பள்ளிக்கூடங்கள்லாம் சில சனம் வந்து இருக்குது இருக்கிறாங்க. மற்ற சின்ன பிள்ளையோட பள்ளிக்கூடம் எல்லாம் போக முடியாத நிலை போறது இல்லையா, அதெல்லாம் பூட்டிட்டோம்னு சொன்னாங்க. சரியான கஷ்டம்தான். கஷ்டம்தான். ஏற்கனவே வந்த வெள்ளம் போகாம இருந்தது. என்ன 2-3 முறை வந்துட்டேன் டிசம்பர்ல. இது இப்ப 2-3 தடவை வருது. வந்துட்டு முதல் போன முறையெல்லாம் ஒரு 2 வருஷத்துக்குலாம் மழையே இல்லை. மழை இருக்கலையே. மழை கூட இருந்தாலும் பிரச்சனை, குறை இருந்தாலும் பிரச்சனை இல்லாம பிரச்சனை தான். சீட்டம் வயல் செய்தவர்களுக்கு கஷ்டம். எல்லாம் மனுஷன் செய்த அட்டூழியம் தான் இப்ப இவ்வளவுக்கும் செய்யுதுன்னு சொல்றாங்க. மனிதராலதான் இவ்வளவு வந்திருக்கண்டு. இயற்கையாடி ஒண்ணும் பண்ண முடியாதானே. அது இயற்கை வாயு சார்ந்த இயற்கை தானே. அது என்ன செய்யும்? மனுஷனால அந்த மண்ணை தோன்றுறான், பள்ளமாக்குறான். இந்த மண்களை தோண்டி எங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க தெரியாது. நிலமெல்லாம் வெட்டி பள்ளம், அந்த பள்ளங்களுக்குள்ள தண்ணி இருந்தா என்ன நடக்கும்? ஓ, என்ன இது? ஓய்யோ, என்ன சத்தம்? நீங்களும் கதைக்க போறீங்களா? கதைக்கிறீங்களா? என்ன செய்வீங்க? ஆனா சொல்லுங்க. ஆனா 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 சொல்லுங்க. ஆனா 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 பொட்டு வச்சுட்டா. காயா பொட்டு வச்சுட்டாங்க. பொட்டு வச்சிருக்கிறீங்களா?
ஆப்பிள் ஆப்பிள் சே ஆப்பிள். பம்பு உப்புமா. பந்து. என்னவா? பூசணிக்காய் பம்புன்னு சொல்றீங்க, ஆ ஆ ஆ ஆ. அதைத்தான் பம்பும் என்ற. ஆ, அணில் அது சுவாமி சொல்றது அணில். சாக்லேட் எங்கம்மா? சாக்லேட் சாப்பிட்டீங்களா உள்ள? அது இன்னும் வாயில வைக்கவே இல்லை பிள்ளைக்கு. ஆ, அப்படியா? இனிப்பு சாப்பாடு ஒன்றும் வாயில வைக்கல. ஒண்ணும் வைக்கிறது இல்லையா உங்களுக்கு வாயில? இனிப்பே தெரியாது உங்களுக்கு? என்ன இனிப்பண்டா என்னன்னு தெரியாதாம்மா? தெரியாது. பிள்ளை இனிப்பு இந்த பழங்கள்லாம் சாப்பிட்றாவளையும் மற்றபடி இனிப்பு சுவை தெரியாது. இன்னும் கொடுக்க இல்லை. ஓகே, இன்னும் கொடுக்க தொடங்கல. குட் 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 குட். சரோஜினி சோதராஜ் அவர் வந்திருக்கிறார். கேள்வி கணையில் வந்தாரோ? ஓ எல்லாரும் அதுக்கு தான் சொல்லணும். அந்த சரோஜினி சூரிய போட்டுட்டா அவ எனக்கு அடிச்சு இப்ப சொன்னவா என்னென்றால் தான் எக்ஸ் போட்டுட்டேன்னா நான் சொன்னேன் அதை டிலீட் பண்ணிட்டு மாற்றிக்கொண்டு அதை டிலீட் பண்ண முடியலையா எக்ஸ்ண்டா தன்னை பேரை என்ன கட்டா. ஓகே அருணுக்கு தகவலுக்கு மேல பேரெல்லாம் போட்டுட்டாங்க. கேள்வி கணையில் இருக்கா? எனக்கு நாங்க கவிதையே இன்னும் முடிக்கல அதுக்குள்ள. அவன் நினைச்சா அப்போதான் நீங்க கதை கேட்க டக்குன்னு போட்டுட்டா போல. அப்ப தன்னாலே அதை ஒன்றும் செய்யல. நான் சொன்ன டிலீட் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு இல்லாட்டி ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பேஜை திறந்து இதண்டுங்கோன்னுண்டா பிரச்சனை இல்லை விடுங்க. எக்ஸ்டண்டா தானா. சரி, நன்றி. இப்போ இன்றைய நாளுக்கான எண்ண பறவை நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம்.